அப்பா சீக்கிரம் வாங்க. அரம்பா இவன் ஒரு இம்சை. போங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படியே புடுங்கி தின்னுக்கிறாரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன போடாட்டி என்ன, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. போன வருஷமே காலாவதியான மருந்துமா. ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன். இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. எப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா. திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார். அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. யாரு யார் இந்த சிவராமகிருஷ்ணன்? ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறான் அவன்? அன்னைக்கு எப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்டுல போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா. இன்னைக்கு என் பிசினஸ், நாளைக்கு என்ன பண்ண போறான்? போதுண்டா, இனிமே அவன் பேர் என் காதுல விடக்கூடாது, அவன் உருவம் என் கண்ணுல படக்கூடாது. முடிச்சிருங்க. யாரா நீங்க? எல்லாரும் வெளியில போங்க. எங்கடி உன் புள்ள சிவராம? எதுக்கு சிவராம? முதல்ல வெளியில போங்க. என்னது? வெட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுங்களா? யார் யானி? சிரிப்ப பாரு, கண்ணத்துல குறி வேற. முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவை அனுப்பிச்சு என் ஃபேமிலில இருந்து என்ன பிரிச்சுட்டேல. இரு இரு, இதே போட்டோவை பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு.
கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பாடி, ஆஸ்பத்திரில இருந்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமாப்பா. அது வரைக்கும் நீ வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் கண்ணு. என்ன சொல்ற நீ? ஏன்பா வீடு புது கலாட்டா பண்ணவங்க யாருன்னே தெரியல. அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை சக்கையா நிமித்திட்டாங்கன்னா வரட்டுமே, பிச்சிரும் பிச்சு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படலப்பா, ஒரு தற்காப்புக்காக சொன்னேன். இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். சரி சரி, நான் போய் வெளியே தங்கிக்கிறேன். அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? கேட்ச். ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு பாட. என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலைய ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. செய் ராசா செய். லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் ஏய், தூ, பஜன் தூ. கர்மாந்திரம் முடிச்சுடலாம் போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி. டேய், வாடா. கம்மிங். யூ கால் மீ? யா, நீதான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டேய், தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. டச்சே, எந்திரா. இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். டேய், உனக்குன்னு ஒரு இல்ல, அத போய் விட்டுறா போடா. டச்சே, போடா. ஆமா, இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தானே இங்க. இருக்கேனே. டேய், கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறுக்கிட்டு இருக்கேனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. டேய், உட்கார். வா, வேலை செய். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? யோ, நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா, பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி, அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. இரு, என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே, 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய். யோ, நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? என்ன? அவளுக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல போ, தங்கி. ஹோட்டல்ல போய் தங்கு. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா, இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி, அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வர்றியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே, நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. அட, நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ், பிரதர், மிஸ்டர் கணேஷ். நோ நோ, என்ன மேடம் விழ போனீங்க, காப்பாத்தல ரேப்னு கத்துறீங்க? இல்லையா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அன்னைக்கு ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பின. இப்ப நேரடியா கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பம்? என்ன போட்டோ? என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க? மேடம், உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யார் அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு, நீ இப்ப போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்ப என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில. இல்ல நீ வாய போய், இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. போய் வெளியில. என்ன நீ எப்படி பேசுறியா? தொட்டு பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன். கையோடிக்கிறேன்.
சிவராமன், என்னங்க கலாட்டா? சார் இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ, ஏன் ஒய்ஃப் இங்க இருக்கா? எதுக்கு நீ சண்டை போடுற? அப்ப இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. அது என்ன பண்ணி பாப்பா? ஏய், ஒட்டி போடு. ஏய், என்ன பேயா ஆமா. வாயா மூஞ்ச பேய் ஓடி, தரல இல்லையா ஓடி, பாரு. ஓடி. மூஞ்ச பாரு. ஏய், என்ன அது? என்ன பேச்சு அவ பேசுற? கிடைக்கிற ரப்பர் பேட், நீங்க போங்க பிரதர். செத்த போயா உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய், வாயை தச்சிருவேன் ஜாக்கிரதை. போயா ஏய், போடி. ஓய் குரல் குடுக்குற வேலைய ஓய். வச்சுக்காத. நீ போமா, என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய் உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய், நீ முதல்ல பொம்பளை அட, நீ போமா. போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம் அவள ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அட 2 1 3 1 போங்க. ச்சே, கொஞ்ச நேரம் அவகிட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பேன் அட பிச்சு. வாங்க பிரதர், அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா, என்ன பிரதர், முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்புதான். என்ன என் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர், நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க, நீங்க உள்ள போறத பாத்துருக்கேன், வெளிய வரத பாத்துருக்கேன். இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர், 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமண, ராம, சீதை. 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும்? என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய், போய் ஒரு கப் காபி கொண்டா. காப்பி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி, ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது, நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய், நில்லுடி. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர், எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லையே. இல்ல பிரதர், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொம்பளைகளை இப்படி மூஞ்சிய கோணையா வச்சுட்டு பேசுறது. பிரதர், அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி காய்ச்சிடுவேன். பிரதர், விடுங்க. நீங்க ஏய், ஐயோ, ஹலோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.